இசையமைப்பாளர்கள் சிற்பி எஸ்.ஏ. ராஜ்குமார் சார் இப்போ என்ன பண்றாங்கன்னு பெரம்பலூர்லேருந்து சந்துரு கேட்டிருக்காங்க. சிற்பி இப்போ 2 படங்களுக்கு இசையமைத்துக் கொண்டிருக்கிறார். அதே மாதிரி எஸ்.ஏ. ராஜ்குமாரும் 2 படங்களுக்கு இசையமைத்துக் கொண்டிருக்கிறார். இவங்க இசையமைக்கிற படங்கள் எல்லாம் பெரிய கதாநாயகர்கள் யாரும் இல்லாததுனால அவங்க இசையமைக்கிற விஷயமே உங்களுக்கு தெரியல அப்படின்றது தான் உண்மை. குட் பேட் அக்லி திரைப்படத்தில் இசையமைப்பாளர் இளையராஜா சாரனுடைய பாடல்களை பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்காக அவர்கிட்ட முறையாக அனுமதி வாங்கலன்னு சொல்கிறாங்க. இது யாருடைய தவறு? தயாரிப்பாளருடைய தவறா அல்லது இயக்குனருடைய தவறான்னு சாத்தூர்லேருந்து ரவிச்சந்திரன் கேட்டிருக்காங்க. திரைப்படங்களில் இளையராஜாவுடைய பாடல்கள் பயன்படுத்தப்படும் போது அவங்க மேலெல்லாம் இளையராஜா எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்றது குட் பேட் அக்லி தயாரிப்பாளர்களுக்கு தெரியாதா என்ன? அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் அந்த படத்திலே பாடல்களை பயன்படுத்துவதற்கு முன்னால் நிச்சயமாக அதற்கான உரிமைகளை அவர்கள் பெற்றிருப்பார்கள். ஆனால் அந்த உரிமைகளை அவர்கள் யாரிடமிருந்து பெற்றார்களோ அவங்கக்கிட்ட அதற்கான முழு உரிமையும் இருக்கிறதா என்பது தான் கேள்விக்குறி. அதனால தான் இப்போது மீண்டும் அந்த பிரச்சனை வெடித்திருக்கிறது.